அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்ஷால்லா இன்னும் 1-2 நாளில் நம்ம எந்த மாதத்தை அடைய போகிறோன்னு தெரியுமா? ஆமாங்க, அல்ஹம்துலில்லாஹ் ரம்ஜான் மாதத்தை தான் அடைய போகிறோம். ரம்ஜான் அப்படின்னு சொன்னாலே எவ்வளோ மகிழ்ச்சி இல்லை. சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் துள்ளி குதித்து ஆவலோடு எதிர்பார்க்குற ஒரு மாதம் தான் இந்த ரம்ஜான் மாதம். ரம்ஜான் மாதத்தோட பிறை பார்க்குறதுலேருந்து ஆரம்பித்து அதிகமாக தொடர்றது, குர்ஆன் ஷரீஃப் ஓதுறது, துவாக்கள் கேட்கிறது, சுன்னத்துக்களை ஃபாலோ பண்ணுறது, நல்ல இபாதத்துக்கள் செய்கிறது, சஹர், இஃப்தியார், அன்பை பரிமாறிக்கிறது, உணவுகளை பரிமாறிக்கிறது, ஜக்காத் அப்படின்னு ஈத் வரைக்கும் இந்த ரம்ஜான் மாதம் முழுதாவே ரொம்பவே சந்தோஷமான மாதமாக இருக்க போகுது இன்ஷா அல்லாஹ். அது மட்டும் இல்லாமல் ரம்ஜான் அப்படின்னாலே நன்மைகளை அள்ளி குவிக்கிற ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. இஸ்லாம் ஃபார் கிட்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்கும் ரம்ஜான் முபாரக்குங்க. உங்கள் துவாக்களில் எங்கள் எல்லாரையுமே கண்டிப்பாக சேர்க்க மறக்காதீங்க. இன்ஷா அல்லாஹ் உலக முஃமின்கள் அனைவர்களுக்காகவும் இந்த ரமஜானில் நம்ம எல்லாரும் சேர்ந்து துவா செய்யலாம். இந்த மாதத்தில் அப்படி என்ன சிறப்பு இருக்குன்னு கேட்குறீங்களா பிள்ளைங்களா? இந்த மாதத்தில் ஷைத்தானின் கைகளை அல்லாஹ் விலங்கு போட்டு பூட்டிடுவானா. ஷைத்தானால் நம்மளை வழி கிடைக்கவே முடியாதா. அது மட்டும் இல்லை, சொர்க்கத்தின் வாசல்கள் கூட திறக்கப்பட்டிருக்குமா. ஆனால் ஷைத்தான் நம்மளை ஏற்கனவே வழிகெடுத்து வச்சிருப்பான் இல்லையா, அந்த விஷயங்கள்லேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எஸ்கேப் ஆகி அல்லாஹ் தாலா கிட்ட நெருங்குறதுக்காக இந்த மாதத்தை பூரணமாக உபயோகப்படுத்திக்கணும். அதாவது ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். சரியா? ஷைத்தான் நம்மளை எப்படிலாம் வழிகெடுத்து வச்சிருக்கான். குழந்தைகளாகிய நம்ம அதிகமாக ஃபோன் பார்க்குறது, கேம்ஸ் விளையாடுறது, மற்றவங்களை கிண்டல் பண்ணுறது, கத்துறது, சண்டை போடுறது, இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சமாக விட்டுட்டு நோன்பு சமயத்தில் வீட்டில் எல்லோரும் நோன்பு இருப்பாங்களே, அந்த சமயத்தில் நம்ம வேலைகளை நாமளே செய்கிறது, அம்மா அப்பாவுக்கு சின்னதாக ஹெல்ப் பண்ணுறது, நம்ம படிக்கிறது, நிறைய இபாதத்துக்கள் செய்கிறது அப்படின்னு ஷைத்தான் கிட்டேருந்து நம்ம பிடியை விடுவிச்சு அல்லாஹ் தாலா கிட்ட நெருக்கமாக போக ஒரு நல்ல வாய்ப்பை தான் இந்த ரமஜான் மாதம் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. அப்படி ஷைத்தான் கிட்டேருந்து நம்மளுடைய பிடியை விடுவிச்சு அல்லாஹ் தாலா கிட்ட நெருக்கமாக போகிற அந்த பாதையை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக, இன்னும் என்கரேஜிங்காக, இன்னும் ஈஸியாக அமைக்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த பிளானரை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். மை ரம்ஜான் பிளானர் 2024. இந்த பிளானரில் என்னென்ன இருக்குது, எப்படி நமக்கு யூஸ் ஆக போகுது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இந்த பிளானரை துர்வேஷியா அகாடமி தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கு. இந்த பிளானரை டிசைன் பண்ணவங்க மதரசைய அன்னஜீபுல் அரபியா இஸ்லாஹுல் பனாத் சிதம்பரத்தில் இருக்கிற மதரசா. இந்த மதரசா 30 ஆண்டுகளுக்கும் மேலே இயங்கிக்கிட்டு இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ டெக்னாலஜியெல்லாம் நிறைய டெவலப் ஆகிடுச்சு இல்லையா. குழந்தைகளும் டெக்னாலஜிக்கல் விஷயங்களை ரொம்பவே ரசித்து பார்க்குறாங்க. இது எல்லாத்தையும் இன்கார்பரேட் பண்ணி இந்த எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது இந்த 30 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இந்த பிளானரை ஓரளவுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு டெக்னாலஜி யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கும் இந்த பிளானர் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இஸ்லாம் ஃபார் கிட்ஸ் தமிழ் யூடியூப் சேனலும் மதரசை அன்னஜீபுல் அரபியாவோடைய ஒரு பகுதி தான். சரி, இந்த பிளானரை யூஸ் பண்ணணும்னா எனக்கு வேறு என்னென்ன யூஸ் தேவைப்படும் அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா, ஒரு குர்ஆன் ஷரீஃப் தேவைப்படும். அது எஸ்என்எல் குர்ஆனாக இருந்தாலும் சரி, நீங்கள் இன்னும் எஸ்என்எல் குர்ஆன் தான் ஓதிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுவும் பரவாயில்ல. இல்லை குர்ஆன் ஷரீஃப் ஓதுறீங்கன்னா அதை எடுத்துக்கோங்க. ப்ளஸ் ஒரு 2 மார்க்கர்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு பாக்ஸோ இல்லை ஒரு ஜாரோ ஏதாவது ஒன்று எடுத்து அதில் ஷஹபாஸ் சத்ஹா பாக்ஸ் தான் நான் எழுதியிருக்கேன் இல்லையா, இந்த இடங்களில் உங்களுடைய பேரை எழுதி பேப்பரில் ஒட்டிக்கோங்க. ஸோ ஒரு ஜாரு இந்த மாதிரி சத்ஹா ஜாராக நம்ம எடுத்து ஒட்டி வச்சுக்கோங்க. ஒரு தஸ்பி, அது எலக்ட்ரானிக் டிஜிட்டல் தஸ்பியாக இருக்கலாம், இல்லை நார்மல் தஸ்பியாக இருக்கலாம். ப்ளஸ் நம்மளுடைய பிளானர், இந்த திங்ஸ் எல்லாமே இருந்தாலும் போதும். இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த ரம்ஜானை இன்னும் நல்ல ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ண முடியும். ப்ளஸ் உங்கள் எல்லாருக்கும் கடைசியில் ஒரு நல்ல கிஃப்ட்டும் காத்துட்ருக்கு. அது என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னாலும் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் புக்கு ஓப்பன் பண்ணோடனே இந்த புக்கு யாரோடது அப்படின்றத நீங்கள் எழுதுகிற மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அதில் உங்களுடைய பேரை எழுதிக்கோங்க. அதுக்கு கீழே ஒரு பிளெட்ஜ் இருக்குது. பிளெட்ஜ் இன்சென்ஸ் இந்த புக்கில் உள்ளதை இன்ஷா அல்லாஹ் நான் ஃபாலோ பண்ணுவேன். யார் பார்க்கலனாலும் அல்லாஹ் தாலா என்னை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியும். நான் இந்த புக்கில் ஃபில் பண்ணுற எல்லாமே உண்மையாக தான் ஃபில் பண்ணுவேன் அப்படின்னு நீங்களே உங்கள் மனசார நினச்சிட்டு அந்த இடத்துல உங்களுடைய சைன் பண்ணுங்கள். எதுக்காக இந்த சிக்னேச்சர் தெரியுமா? உங்களை இன்னுமே என்கரேஜ் பண்ணுறதுக்காக தான்.
இதுக்கு கீழே ஒரு ஸ்கேனர் இருக்குது. அந்த ஸ்கேனரை நீங்கள் ஸ்கேன் பண்ணுறது மூலமாக நம்ம சேனலோட லிங்க்கு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பேஜில் நீங்கள் எப்போ பிறையை பார்த்தீங்க அப்படிங்கிறது எழுதுகிற ஒரு டேஷ் இருக்கும். அந்த பிறை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன துவா ஓதணும் அப்படிங்கிறது கீழே எழுதியிருக்கும். அந்த துவாவெல்லாம் ஓதி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கு கீழே உள்ள ஸ்டாரில் நீங்கள் ஸ்டாரை வந்து கலர் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு டிக் பண்ணிக்கோங்க. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் உங்களுடைய முதல் ஸ்டாரை வாங்கிட்டீங்க. அடுத்து சஹரின் போது என்ன துவா ஓதணும், இஃப்தாரின் போது என்ன துவா ஓதணும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் அங்கே கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு தான் நம்ம ஆக்டிவிட்டி பேஜுக்குள்ளே போக போகிறோம். ஆக்டிவிட்டி பேஜில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, டே 1 இப்போது முதல் நாள், ரம்ஜானுடைய முதல் நாள் எந்த டேட்டில் வருது அப்படிங்கிற டேட்டை இங்கே நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு டெய்லி 10 ஸ்டார் வின் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. என்னென்ன அப்படின்னா 5 தொழுகைகள், ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒவ்வொரு ஸ்டாரு, நோன்பு, குர்ஆன் ஓதுறது, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, சதகா பாக்ஸ், ஒரு ஜிக்கர், இது எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தம் 10 ஸ்டார் உங்களுக்கு கிடைக்கும். இப்போது நீங்கள் காலையில் ஃபஜ்ர் ஏஞ்சி தொழறீங்க அப்படின்னா அங்கே ஒரு ஸ்டாரை நீங்கள் எதர் ட்ரா பண்ணிக்கோங்க, இல்லை அந்த பாக்ஸை கலர் பண்ணுங்கள், அல்லது டிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது சௌகரியமோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து ஜோஹர் தொழுகை, அடுத்து அசர் தொழுகை, மகரிப் தொழுகை, இஷா தொழுகை, ஒவ்வொரு தொழுகையாக தொழ நீங்கள் ஒரு ஸ்டாரை எடுத்து உங்கள் இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அல்லது கலர் பண்ணிக்கோங்க. அடுத்தது நோன்புக்கான ஒரு ஸ்டார். அன்றைக்கி நீங்கள் நோன்பு வச்சுருந்தீங்க அப்படின்னா நோன்புக்கான அந்த ஸ்டாரையும் நீங்கள் கலர் பண்ணிக்கலாம் அல்லது டிக் பண்ணிக்கலாம். குர்ஆன் ஷரீஃப் ஓதுறது, நீங்கள் நூரானி ஹைதா ஓதுறதா இருந்தாலும் சரி, இல்லை குர்ஆன் ஷரீஃப் ஓதுறதா இருந்தாலும் சரி, அட்லீஸ்ட் ஒரு 2 பக்கமாவது ஓதுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்படி நீங்கள் 1லேருந்து 2 பக்கத்தை கரெக்டாக ஓதி முடிச்சிட்டிங்க அப்படின்னா குர்ஆன் ஷரீஃபோட அந்த ஸ்டாரையும் கலர் பண்ணிக்கோங்க. அடுத்து சதகா பாக்ஸ். இந்த சதகா பாக்ஸில் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டாவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு டாயாவோ ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் அதில் போடலாம். அந்த சதகா பாக்ஸை நீங்கள் அன்றைக்கி ஏதாவது ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சதகா பாக்ஸில் உள்ள ஸ்டாரில் நீங்கள் கலர் பண்ணிக்கலாம். எதுக்காக இந்த சதகா பாக்ஸில் உள்ளதெல்லாம் கலர் பண்ணுறோம், எதுக்காக சதகா சேர்க்குறோம் அப்படின்னா, இன்ஷா அல்லாஹ் வருங்காலத்தில் நீங்கள் பெரியவங்கள் ஆகும்போது ஜக்காத் கொடுக்குற அந்த பழக்கத்தை உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாமல் ரம்ஜான் மாதத்தில் செய்யும் நன்மைகளுக்கு மிக பெரிய அளவு அல்லாஹ் தஆலா கூலி கொடுப்பான்றதுனால சதகாவின் முக்கியத்துவத்தை உங்களுக்கு உணர்த்துறதுக்காகவும் தான் இந்த சதகா ஜார் இருக்குது. இந்த சதகா ஜாரில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் போடுறீங்க அப்படிங்கிறது முக்கியமே கிடையாது. டெய்லி ஒரு ப்ராக்டிஸில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த சதகா ஜார் இருக்குது. அதனால் உங்கள் பேரண்ட்ஸை தொந்தரவு பண்ணாமல் ஆனால் நீங்கள் டெய்லி கேளுங்க, அவங்கக்கிட்ட சதகா கொடுங்கம்மா, இன்றைக்கி சதகா வைக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள். அவங்க கொடுக்குறத நீங்கள் அதில் யூஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும்னா டிமாண்ட் பண்ணக்கூடாது, சரியா? அடுத்தது மற்றவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது. உங்கள் அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணாலுமே சரி. இப்போ பேரண்ட்ஸ் ஆகி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு வேலையை அசைன் பண்ணலாம். அதாவது நீ டெய்லி காலையில் எழுந்திரிச்ச உடனே இந்த பாயெல்லாம் மடித்து வைக்கணும், இல்லை ஏதோ ஒரு வேலை, சின்ன வேலையை ஒன்று கொடுக்கலாம். அந்த வேலையை அவங்க டெய்லி செஞ்சு முடித்ததுக்கப்புறமா அந்த ஸ்டாரை ஃபில் பண்ண வைக்கலாம். அடுத்து ஒரு ஜிக்கர், டெய்லி ஒரு ஜிக்கர் இருக்கும். அந்த ஜிக்கரை 2 தஸ்பீகள், அதாவது 200 தடவை ஓதி முடித்ததுக்கப்புறமா அந்த ஸ்டாரும் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் கிடைச்சிடும். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 10 ஸ்டார் வரைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் டெய்லி எத்தனை ஸ்டார் வாங்குறீங்க அப்படிங்கிறத அங்கே டோட்டல் ஸ்டார்ஸ்னு ஒரு காலம் இருக்கும், அதில் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் நீங்கள் தராவி தொழுதீங்கன்னா ஒரு போனஸ் ஸ்டாரும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதில் நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். டெய்லி நீங்கள் எத்தனை ஸ்டார் வாங்குறீங்க அப்படிங்கிறத இந்த பாக்ஸில், இங்கே உள்ள ஒவ்வொரு பாக்ஸ்லையும் ஃபில் பண்ணிக்கிட்டே வந்து முதல் 10 நாள்களில் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் வாங்குனீங்க, 2வது 10 நாளில், 3வது 10 நாளில் எவ்வளோ ஸ்கோர் வாங்குறீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதோடைய கிராண்ட் டோட்டல் அந்த 3 ஸ்கோரையும் ஆட் பண்ணி நீங்கள் இங்கே போடணும். இதை போட்டு முடித்ததுக்கப்புறமா எப்படி உங்களுக்கு கிஃப்ட் கிடைக்கும், அதாவது நீங்கள் பண்ண வேலை எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, இங்கே ஒரு ஸ்கேனர் இருக்கு இல்லையா, ஒரு QR கோடு இருக்கு இல்லையா, இதை உங்கள் கூகுள் ஓப்பன் பண்ணி ஸ்கேனர் ஓப்பன் பண்ணி ஸ்கேன் பண்ணுறது மூலமாக ஒரு ஃபார்ம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஃபார்மில் இந்த பேஜை அப்லோட் பண்ணி உங்கள் நேம் அண்ட் டீட்டெயில்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணுறது மூலமாக அந்த ஃபார்ம் எங்களுக்கு ரீச் ஆகிடும். ஸோ இன்ஷா அல்லாஹ் இதுக்கப்புறம் உள்ள யூடியூப் வீடியோவில் எத்தனை குழந்தைகள் சிறப்பாக இந்த விஷயத்தை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத நாங்கள் எங்கள் சேனலில் சொல்ல போகிறோம். முடிஞ்சால் உங்களுடைய குழந்தைகள், அதாவது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுடைய குழந்தைகளுடைய ஃபோட்டோவோட அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. இன்ஷா அல்லாஹ் இது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம்.
ஆக்டிவிட்டீஸ். ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸ் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க. தினமும் ஒவ்வொரு துவாக்கள் இருக்கும். அந்த துவாக்கள் மாறிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும். ப்ளஸ் ரம்ஜானை பற்றின ஒரு ஹதீஸோ ஒரு சுன்னத்தோ ஏதோ ஒரு விஷயங்கள் இந்த டிட் யூ நோ பக்கத்தில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளை சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸில் என்கேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சின்ன ஒரு கலரிங் செக்ஷனும் ஒவ்வொரு பேஜில் கொடுத்துருக்கோம். அந்த கலரிங் செக்ஷனை உங்கள் பிள்ளைகளை வச்சு கலர் பண்ண வைக்கிங்க. நடுநடுவில் சில பேஜஸில் இந்த மாதிரி கலரிங் புக்ஸும் இருக்குது. ப்ளஸ் ஈத் விஷஸ் பண்ணுறது, ரம்ஜான் விஷஸ் கொடுக்கறது அப்படிங்கிற காலமும் இருக்குது. ஸோ இது எல்லாமே உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்பவே என்கரேஜிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ப்ளஸ் ஒரு எக்ஸ்ட்ரா டீட்ஸ், அதாவது எக்ஸ்ட்ரா சிக்கரோ இல்லை எக்ஸ்ட்ரா நன்மைகள் செய்கிறாங்க அப்படின்னா அது இந்த காலமில் எழுதி ஒரு ஸ்டார் வந்து பேரண்ட்ஸ் கிட்டேருந்து வாங்கிக்கோங்க. ஸோ இதில் எவ்வளோ ஸ்டார்ஸ் வருது அப்படிங்கிறதையும் இன்ஷா அல்லாஹ் அந்த கிராண்ட் டோட்டலில் எங்களுக்கு ஆட் பண்ணி சொல்லுங்கள். இது எல்லாமே குழந்தைகளுக்கு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட்டாகவும், ரம்ஜான் மாதத்தில் இவ்வளோ விஷயங்கள் செய்யலாம், இதை விட அதிகமாகவே செய்யலாம், ஆனால் குழந்தைகளை கன்சிஸ்டண்ட்டாக, அதாவது ஒரு நாள் செய்கிற விஷயங்களை 30 நாட்களும் எப்படி கன்சிஸ்டண்ட்டாக செய்ய வைக்கலாம் அப்படிங்கிறத யோசித்து தான் அல்ஹம்துலில்லாஹ் இந்த பிளானரை டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த பிளானர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த பிளானர் வந்து ₹100 இந்தியன் ருபீஸ்க்கு 100 ரூபா அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ குழந்தைகளுக்கு பார்க்க கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஒரு A5 சைஸில் தான் இந்த புக்கை வந்து போட்டிருக்கோம். ஸோ ஒரு புக்கோடைய காஸ்ட்டு உங்களுக்கு ₹100 வருது. ஆல் ஓவர் தமிழ்நாடு கொரியர் சர்வீஸ் கொடுக்குறோம். கொரியர் சர்வீஸ் அப்படின்னா ₹50 வருது கொரியர் சார்ஜ். ஒரு புக்காக இருந்தாலும் ₹50 தான். 5 புக்கு வரைக்குமே ₹50 தான் கொரியர் சார்ஜ். அதனால் அக்கப்பக்கத்தில் யாராவது இருந்தீங்க அப்படின்னா 5 புக்காக சேர்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெனிஃபிஷியலாக இருக்கும். இல்லை நாங்கள் வந்து சிதம்பரத்தில் தான் இந்த மதரசா இயங்கிக்கிட்டு இருக்கேன், சிதம்பரம் இல்லை சரௌண்டிங்கில் தான் இருக்கேன், நான் நேர்லேயே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் இங்கே கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு எங்கள் அட்ரஸ் ஷேர் பண்ணுறோம். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் வந்து புக்ஸை கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த பிளானர் அல்ஹம்துலில்லாஹ் முழுக்க குழந்தைகளை என்கரேஜ் பண்ணுறதுக்காக மட்டுமே க்ரியேட் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இந்த விஷயங்கள் மூலமாக இன்னும் குழந்தைகள் இன்னும் என்கரேஜ்மெண்ட்டாக இருப்பாங்க, இன்னும் என்கரேஜிங்காக இன்னும் ரம்ஜான் மாதத்தில் நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் இந்த பிளானரை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இன்ஷா அல்லாஹ் உங்கள் எல்லாருக்குமே இந்த பிளானர் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த பிளானர் வேணும்னா நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இதனுடைய வாட்ஸ்அப் நம்பரும் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அது மூலமாகவும் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ரம்ஜான் மாதத்தை பற்றி நிறைய விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போகுது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கொரியர் சர்வீஸ் தமிழ்நாடுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, தமிழ்நாடு வரைக்கும் தான் இந்த ₹50 சார்ஜ் ஆகும். உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்டேட்லேருந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்கள் ஸ்டேட்டில் எவ்வளோ கொரியர் சர்வீஸ் எங்களுக்கு கொரியர் சார்ஜ் வந்து எங்களுக்கு அவைலபிள் அப்படின்றத நாங்கள் செக் பண்ணிவிட்டு இன்ஷா அல்லாஹ் நாங்கள் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறோம். எங்கள் எல்லாருக்காகவும் துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.